Question number 7. இரும்பு கம்பிகள் ABCDE மற்றும் F ஆனது படத்தில் உள்ளவாறு இரு பாலத்தை அமைக்கின்றன. இதில் A parallel B, C parallel D, E parallel F எனில் கொடுக்கப்பட்ட கம்பிகளுக்கு இடைப்பட்ட கோணங்களை காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் B மற்றும் C ஃபைண்ட் பண்ணணும், D மற்றும் E ஃபைண்ட் பண்ணணும், D மற்றும் F ஃபைண்ட் பண்ணணும், C மற்றும் F ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Iron rods A, B, C, D, E and F are making a design in a bridge as shown in the figure. If A parallel B, C parallel D and E parallel F, find the marked angles between B and C, D and E, D and F and C and F என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் கொடுத்துருக்க டயக்ராம். அதில் இது 130 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இது 30 டிகிரி, இது 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 30 டிகிரி தான். ஸோ இது என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு பியும் சியும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பி அண்டு சி. பி 30னா இந்த சி என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி அண்டு இ. டி எங்கே இருக்குது? டி இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டே ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஆங்கிள் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி அண்டு எஃப். டி அண்டு எஃப் இது ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து எஃப் அண்டு சி அண்டு எஃப். சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சி அண்டு எஃப் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பி அண்டு சி, இதுதான் ஆங்கிள் 1. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன், அது ஃபைண்ட் பண்ணணும். ஆங்கிள் ஏன்னா பி என்ன? பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுதான் ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. ஸோ QOR, QOR அதுதான் ஆங்கிள் பி. SOP, SOP இதுதான் ஆங்கிள் சி. அப்போ இது 30 டிகிரினா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட், இது வெர்டிக்கலி ஆப்போசிட்டா? அப்போ இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கும். அதன்படி பார்த்தா ஆங்கிள் 1 30 டிகிரி அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதுவும் டெஃபினட்டாக 30யாக தான் இருக்கும். ஸோ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. அதை பேஸ் பண்ணி SOP 30 டிகிரின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அது ஆங்கிள் 1 ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு புரிச்சுதான் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னு? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் டி அண்ட் இ. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் ஆங்கிள் டி ஃபைண்ட் பண்ணணும். ஆங்கிள் டி எது? இங்கே இருக்குது, டி இருக்குது. ஸோ இது அண்டு இ இது இது. ஓகேங்களா? ஸோ QPT, QPT இதுதான் இ. ஓகேங்களா? அப்போ இது எனக்கு என்னன்னு தெரியாது. இதே ஆங்கிள் 2 அப்படியே இருக்குது. QPT, QPT இது 75னா இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது கண்டிப்பாக 75 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அது 75 டிகிரின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் 2 எனக்கு தெரியாது, இது 75 தெரியும். இது ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 75 டிகிரி, ஆங்கிள் 2 105 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் டி அண்ட் எஃப் ஃபைண்ட் பண்ணணும். 2 எனக்கு 105 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது ஃபைண்ட் பண்ணுற 3. ஸோ 180 டிகிரியா? 3 வச்சுட்டு 180 மைனஸ் 105 75 டிகிரி. ஆங்கிள் தேர்டு கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் 4 சி அண்ட் எஃப். தேர்டு எனக்கு என்னன்னு தெரியும்? 75 தெரியும். ஸோ 4 ஃபைண்ட் பண்ணணும். 4 வச்சுட்டு 180 மைனஸ் 75 105. ஸோ ஆங்கிள் 4 105 டிகிரி. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ ஆங்கிள் 1 30 டிகிரி, ஆங்கிள் 1 30 டிகிரி, ஆங்கிள் 2 105, ஆங்கிள் 3 75 டிகிரி, ஆங்கிள் 4 105 டிகிரி. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா?